கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Trust in him at all times, you people. Pour out your hearts to him, for God is our refuge. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். ஆமென். இன்றைய தியான வசனம் தாவீதின் நம்பிக்கை மற்றும் அவருடைய அன்பான அழைப்பு என்பதை எடுத்து காட்டுகிறது. இன்றைய தியான வசனம் 3 முக்கியமான உண்மைகளை நமக்கு கற்பிக்கிறது. முதலாவது, எக்காலத்திலும் தேவனை நம்புங்கள். சிக்கல்கள், கவலைகள், சந்தோஷம், துக்கம், எந்த நேரமும் நாம் தேவனில் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவர் வாக்குறுதிகளை மீறுபவர் அல்ல. எக்காலத்திலும் என்பது தொடர்ந்த நம்பிக்கையின் வாழ்க்கையை குறிக்கிறது. நன்மை, தீமை, சோதனை, வெற்றி, நோய், யுத்தம், அமைதி போன்ற எல்லா நிலைகளிலும் தேவனில் நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும் என்ற அர்த்தம். இதுவே இந்த வசனத்தின் முக்கியத்துவம். இரண்டாவது, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இது ஒரு அழைப்பு. தொழுகை, புலம்பல், பிரார்த்தனை, இரக்கம், துக்கம், சந்தோஷம் என்று மனதில் உள்ள அனைத்தையும் தேவனிடம் மென்மையான வார்த்தைகளில் வெளிப்படுத்தும் அழைப்பு. உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள் என்பது முழுமையான மனதோடு வெளிப்படையாக கூறுங்கள் என்பதை குறிக்கிறது. தேவன் நம்மை நேசிக்கிறார். நம் உள்ளத்தில் உள்ளதை முழுமையாக அவரிடம் சொல்லும்படி அழைக்கிறார். இதுவே தொழுகையின் ஆழமான நிலை. ஒரு குழந்தை தன் தாயிடம் பாதுகாப்பாக பேசுவது போல. அன்று அன்னாள், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்வதையும், கர்த்தர் அவளை நினைந்தருளினார் என்பதையும் சாமுவேலின் 1ஆம் புத்தகத்தின் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாமும் நம்முடைய வேண்டுதல்கள், வேதனைகள், கவலைகள் எதுவாயிருந்தாலும் இருதயத்தில் இருப்பதை அப்படியே அவர் பாதத்தில் ஊற்றிவிடும்போது அந்நாளை நினைந்தருளிய தேவன் நம்மையும் நினைந்தருளுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் நம்மை அறிவுறுத்துகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுலடிகளாரும் நமக்கு கூறுவதை பிலிப்பு 4:6 வாசிக்கிறோம். மூன்றாவது, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவன் பாதுகாப்பும் பாதுகாவலுமாக இருக்கிறார். எந்த விதமான ஆபத்து, பயம், வலி இருந்தாலும் நம்மை மூடி பாதுகாப்பார். அடைக்கலம் என்பது போரின் போதும் புயலின் போதும் ஆபத்து நேரங்களிலும் பாதுகாக்கக்கூடிய இடமாக தேவனை குறிப்பிடுகிறது. தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பான அடைநிலையாய் இருக்கிறார்.
உலகம் யாதொரு உதவியும் தராது என்றபோதும் தேவன் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுவதை சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்வதையும் சங்கீதம் 91:2 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நம்பிக்கையின் 3 படிகள். நம்பிக்கை ஒரு நாள் அல்ல, ஒரு வாழ்க்கை. எக்காலத்திலும் நம்மை சுற்றிய சூழ்நிலைகளை கடந்து தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். யோபு தேவனை நம்பினார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று இறுதி வரை தேவன் மேல் உறுதியான நம்பிக்கையுடன் இருந்தார். இரட்டிப்பான நன்மைகளை பெற்றார். அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? உள்ளதை ஒளிக்காமல் தேவனை நோக்கி பேசுங்கள். தேவன் உங்களுடைய மனதின் அழுக்குகளை சுத்தமாக்க விரும்புகிறார். உங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத போதும் தேவன் உங்களை முழுமையாக புரிந்து கொள்கிறார். அவரே நமக்கு அடைக்கலமாயும் இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனித அடைக்கலங்கள் சிதையும், ஆனால் தேவன் நிலைத்த அடைக்கலம். உங்களை விரட்டும் சோதனைகள் வந்தாலும் தேவன் உங்களை தாங்குவார். எனவே தேவனை எப்பொழுதும் நம்புங்கள். அவர் நம்பிக்கைக்கு உரியவர். உங்கள் மனதினுள் உள்ளதை தேவனிடம் வெளிப்படையாக சொல்லுங்கள். தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் உங்களை விட்டுவிட மாட்டார். சுருக்கமாக சொல்வதானால், தேவனிடம் உண்மையான விசுவாசத்துடன் இருங்கள். உங்கள் உணர்வுகளை அவர் முன் வெளிப்படுத்துங்கள். மனிதர்கள் எப்பொழுதும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க முடியாது. ஆனால் தேவன் நம்பிக்கைக்கு உரியவராகவும் உறுதியாகவும் நிலைத்திருக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இன்றே அவர் சமூகம் அமர்ந்து பரிபூர்ண விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் உம்மீதே நம்பிக்கையை வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் சுமைகளையும் சந்தேகங்களையும் உம் சந்நிதியில் ஊற்றுகிறோம். எல்லா நேரங்களிலும் நீரே எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீர். உம்முடைய செட்டைகளின் கீழ் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வருகிறதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எப்பொழுதும் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து ரட்சிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உம்மையே நம்பி எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். முற்றிலுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.